வணக்கம். ஆர்கே கருணாகரன், சீனியர் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட், பாண்டிச்சேரியிலிருந்து. இதுவும் ஒரு முக்கியமான விஷயந்தான். நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, சார் இது மாதிரி நான் வெப்சைட்டில் பார்க்குறேன், நீங்கள் வந்து சிகிச்சை வந்து எந்த முறையில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த பாத சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க செய்கிறாங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து உலகம் முழுக்க இது பரவலாக தான் செய்யப்படுது. குறிப்பாக தாய்லாந்து, கிழக்காசிய நாடுகள், அமெரிக்கா, ஐரோப்பா எல்லா இடத்துலையும், பிரான்ஸ் போன்ற எல்லா நாடுகள்லையும், உலக நாடுகள் வந்து இப்போ வந்து இது பிரபலமாகிட்டு வருது. முன்னாடியே அங்கே இருக்கிறவங்க பண்ணுறாங்க. சார் அப்போ அவங்க என்ன முறையில் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன முறையில் பண்ணுறீங்க? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிஃப்ளெக்ஸாலஜி ஸ்பா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் தேடினீங்கன்னா ரிஃப்ளெக்ஸாலஜி ஸ்பான்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பா அப்படின்னு வரும்பொழுது அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மசாஜ் முறை. உங்களுடைய பாதத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆயில் அரோமாவாக இருக்கலாம், அரோமா இல்லாத சாதாரண ஆயிலாக இருக்கலாம். அது என்ன பண்ணுவாங்க, உங்களை நல்லா படுக்க வச்சுட்டு காலில் என்ன பண்ணுவாங்க, காலில் வந்து அழுத்தம் கொடுப்பாங்க கைகளால். அது ஒரு முறை இருக்குது. அது என்ன தம்ப் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி நீவி விடுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது ஒரு முறை இருக்குது. அது செஞ்சால் என்ன பண்ணும், உங்கள் உடம்பு நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். புரியுதுங்களா? இது வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், திரும்ப வந்து என்ன பண்ணும், அதே மாதிரி திரும்ப பழைய நிலைமைக்கு வரும். திரும்ப நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும், திரும்ப மசாஜ் பண்ணும். இது ஒரு முறை இருக்குது. இது வந்து உலகம் முழுக்க செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சார் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணுறது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், ட்ரெடிஷ்னல் தெரப்பி. அது என்ன சார் ட்ரெடிஷ்னல் தெரப்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கேரளம், தமிழகம் இந்த பகுதிகளில் மட்டும் குறிப்பாக இது வந்து செய்யப்படுகின்ற ஒரு முறை. அதாவது எப்படின்னா, இதுக்கு வந்து டூல் இருக்குங்க. ஒவ்வொரு ஆர்கனை எந்த டூலில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும், எந்த வந்து டூல் வச்சு ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வழிமுறையோட இது பாரம்பரியமாக சொல்லி கொடுக்கப்பட்டு வருது. இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. மீதி எங்கேயுமே எந்த நாட்டிலுமே அது என்ன பண்ணுறாங்கன்னா கையால் பண்ணுறாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, டூல்ஸோட வடிவம் வந்து மாறுது. சில பேர் 2 டூலில் பண்ணுறாங்க, சில பேர் 3 டூலில் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் பண்ணுறது எப்படின்னா 5 டூல். இந்த 5 டூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பாருங்கள், இது வந்து இதுக்கு பேர்லாம் யாரும் வைக்கல. இதுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சோலார் பிளெக்ஸஸ் உடற் மையம் அப்படின்ற பகுதியிலேருந்து இந்த டூல் நம்ம ஆரம்பிக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து சோலார் பிளெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது சோலார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூலுக்கு பேர் வச்சிருக்கிறோம். இந்த ஒரு டூலில் வச்சு என்ன பண்ணுவோம், நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுவோம். அடுத்தது இதுக்கு இது ஒரு டூல் இருக்குது. இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஈசோபேகஸ். இந்த பாயிண்ட்லேருந்து இதை நம்ம ஆரம்பிப்போம். அதனால் இதுக்கு வந்து ஈசோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூல். ஏன்னா ஒரு பொருள்னு இருந்தால் அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஏன்னா எல்லாரும் கேட்குறாங்க, சார் இதுக்கு என்ன சார் பேர், நான் அதை அடையாளப்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஈசோஃபேகஸ்லேருந்து அந்த பாயிண்ட்லேருந்து காலில் ஆரம்பிப்போம். அதனால் இதுக்கு வந்து ஈசோ அப்படின்னு பேர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரெய்லி எழுத்தாணி மாதிரி தெரியுதால உங்களுக்கு, இது வந்து எழுத்தாணின்றதுனால இதுக்கு இங்கிலீஷ்லேயே இதுக்கு வந்து என்ன பண்ணியாச்சுன்னா பிரெய்லி அப்படின்றதுனால எழுத்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பிரெய்லி அப்படின்னு கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அடுத்தது இது ஒரு டூல். இது வந்து எப்படின்னா அந்த கிளி மூக்கு போல் அழகாக வளைஞ்சிருக்கிறதுனால, இந்த மூக்கு மாதிரி வந்துடுறதுனால இதுக்கு வந்து பேரட் நோஸ் அப்படின்னு செல்லமாக பேர் வச்சுருக்குறோம். பேரட் நோஸ். இது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பேர் எப்படி எப்படிலாம் தோணுதோ வச்சுக்கலாங்க. இது நாங்கள் வச்சுக்கிறத பற்றி நாங்கள் சொல்கிறோம். பேரட் நோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கிரானியல் நர்வ்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான டூல் இது. இந்த கிரானியல் நர்வ்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த விரல்களினுடைய சைடு பகுதி லிம்ப் ஹெட்டுன்னு சொல்லுவோம். அது மாதிரி இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் வந்து நல்லாயிருக்கும். சைனஸ் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இது கிரானியல் நர்வ்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுனால இதுக்கு வந்து கிரானியல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருக்க போகிறது கிடையாது. இதை உலகம் முழுக்க இந்த சிகிச்சை வந்து நம்ம எடுத்து போகிறோம். அதனால் இது கொஞ்சம் ஆங்கிலம் கலந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த பேர் வந்து சூட்டியிருக்கிறோம். இது நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜியில் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வருது. சரிங்களா? இதுதான் இப்போ நம்ம பண்ணுறது, இங்கே பண்ணுறது, நம்ம சென்டரில் பண்ணுறது
ட்ரெடிஷ்னல் மெத்தட். சரிங்களா? மிக்க நன்றி. வணக்கம்.